வணக்கம் and welcome to my channel. First time என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி. இதுக்கு 10 ரெட் சில்லி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி பண்ண போகிறது கொஞ்சம் மைல்டு ஸ்பைஸு. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 15 ரெட் சில்லிஸ் மொத்தமாக எடுத்துக்கலாம். இது மாதிரி சீட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சில்லியை 3 உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ 5 பூண்டு எடுத்துருக்கோம். அந்த 5 பூண்டையும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதுலேயே நல்ல காரமான 2 பச்சை மிளகாவை அதே மாதிரி இடித்து எடுத்துக்கணும். பூண்டு எவ்வளோ எடுத்தீங்களோ அதில் பாதி ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அது தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 to 15 ஸ்மால் ஆனியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெருசு எடுத்திருக்கேன். 2 ஸ்டெப்பு நான் கோகோனட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இடித்து வச்சிருக்கிற பூண்டையும் பச்சை மிளகாவையும் இதில் கலந்துக்கணும். அதுலேயே ரெட் சில்லி, ஜிஞ்சரு எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு கலந்துக்கலாம். இதுலேயே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தேங்காவையும் கலந்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் க்ளாஸியாக ஆனதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் கலந்துட போகிறோம். அதுலேயே 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இப்போ இது ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே கலக்க தேவையில்லை. சிக்கனே தண்ணி விடும். இது நல்லா குக் ஆகி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி லிட்டை போட்டு குக் பண்ண விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது குக்கார டைமில் இந்த அளவுக்கு நம்ம கொரியாண்டர் லீஃப் எடுத்துக்க போகிறோம். அதை காம்போடையே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்க்குறத விட இப்போவே நம்ம இதை கலந்துட போகிறோம். கலந்து கொஞ்ச நேரம் நம்ம இதை குக் பண்ண விடலாம். இப்போ நம்ம மூடி போட தேவையில்லை. தண்ணி மொத்தம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் தண்ணி எல்லாம் வட்டிடுச்சு. வட்டி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எந்த ஒரு ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் நம்ம சைட்ஸை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.